கார்த்தி சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். ஏய் நீ உட்காரு, நீ அசையாதடா, நீ உடம்பு அசைக்க கூடாது. சரி சார். இந்தா பால், இத குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிடு. என்ன சார் நீங்க போய் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு? டேய் எனக்காக கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்க, அத கூட என்கிட்ட சொல்லாம எவ்வளவு விசுவாசத்தோட பாசத்தோட நடந்திருக்க. உனக்காக இத கூட பண்ண மாட்டேனாடா? சார் அடிக்காதீங்க சார், கொடுங்க. ரொம்ப நன்றி சார். சாரிடா, உன் பாசம் தெரியாம நான் உன்னை திட்டேன். அதை யோசிச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு மட்டுமா கஷ்டமா இருக்கு? பரவாயில்ல சார், விடுங்க. உன் உடம்பு சரியாகிற வரைக்கும் வேலைக்கு வர வேண்டாம். சார் என்ன சார் சொல்றீங்க? டேய் பயப்படாதடா, லீவுக்கு சம்பளம் எல்லாம் கட் பண்ண மாட்டேன். அப்படியா? நீ என் உயிரையே காப்பாத்தி இருக்க, அதனால நீ இங்கேயே தங்கிக்க. ஐயோ லூசு சார், வேணாம். இப்ப உனக்கு தேவை ரெஸ்ட், அதனால உனக்கு எப்ப முடியுதோ அப்ப வேலைக்கு வா. அது வரைக்கும் அந்த சந்தானத்தை வர சொல்லிட்டு அவனை காரை துடைக்க சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் சார். பாலை ரொம்ப நன்றி சார். பாலை குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் படுக்கணும். ஓகேவா? ஓகே சார். டேக் கேர். போயிட்டு வாங்க சார். ஐயோ முடியலையே. எங்க அப்பாவுக்கு உங்க மேல பாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம ரூட் கிளியர், நம்மள யாருமே பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாலை குடிச்சுதான் நீங்க மாத்திரை போடணும்னு. இது எங்க அப்பா கொடுத்த பாலா? ஆனா இதுல கொஞ்சம் பாசம் கம்மியா இருக்கும். இந்தாங்க, இது நான் கொண்டு வந்த பால். இதுல பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். குடிங்க, மறக்காம குடிச்சிட்டு தூங்குங்க. பாருங்க, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஏ அவளா வந்தா அவளா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் அத சொல்லல. பின்ன நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்களேன். ஜோதி, நான் இங்க நிம்மதியா இருக்கணும்னா நீங்க என்னை விட்டு போகணும், அவ்வளவுதான். ஏ சரி, வந்தது வந்துட்ட, எதை கொண்டு வந்து கொடுக்க வந்தியோ அதை கொடுத்துட்டு போயேன். அதான் இருக்கே, குடிங்க. ஜோதி, இதை நான் குடிக்க மாட்டேன், அதான் குடிப்பேன். சார் தான், இனிமே இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது போலையா? எது எப்படியோ ஜோதி மனசு மாற வரைக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். நான் எப்பவும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். ஜோதியும் கார்த்தியும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும். ஏன் புருஷன் சொன்னது எல்லாம் நீ பொய்யாக்கி காட்டணும். அவர் எப்ப பார்த்தாலும் ஜோதி வரமாட்டா, ஜோதி வரமாட்டானே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஓ சக்தியால அதை உடைச்சு ஜோதி இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வை. எனக்காக அதை மட்டும் நிறைவேற்றி வை. கார்த்திய இந்த வீட்டுக்கு நீ என்னைக்கு ஜோதியோடு அனுப்பி வைக்கிறியோ அன்னைக்கு அவங்க 2 பேரோட கையால இந்த விளக்க நான் ஏத்த சொல்றேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதை மட்டும் சீக்கிரமா நடத்தி கொடுத்துரு. அம்மா இருக்காங்க, இன்னைக்கு வசூல் உண்டு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? எல்லாம் என் மகனையும் மருமகளையும் பத்தி தான். அவங்க எப்போ ஒண்ணு சேருவாங்க, சந்தோஷமா வாழ்வாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்க மகனும் மருமகனும் தானே? பார்த்து சொல்றேன்.
நடக்காது. சோழியில 8 வந்திருக்கு, கட்டம் சரியில்லை. அதனால உங்க மகனும் மருமகளும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஜோசியரே, பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம். அம்மா, நான் பொய் சொல்லலாமா? கம்ப்யூட்டர் பொய் சொல்லுமா? ஜோசியரே, எனக்கு உடம்புல பல பிரச்சனை இருக்கு. நான் எவ்வளவு நாள் தான் இவங்க ஒண்ணு சேருவாங்கன்னு காத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். அம்மா, நானும் உங்களுக்கு வருஷா வருஷம் பரிகாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட நீங்க முழுசா பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவங்க ஒண்ணு சேர்ந்து வரமாட்டேங்கிறாங்களே ஜோசியரே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இவ ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல, அவன் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல, பிரச்சனை பெருசாயி பூஜை பண்ண முடியாம நின்னு போயிடுதுங்க. சிவனும் பார்வதியும் பிரிஞ்சிருந்தப்போ அவங்க ஒண்ணு சேரத்துக்காக பூஜை பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பூஜையும். என்னது பூஜை? உங்க பையனும் மருமகளும் அதே மாதிரி பூஜையில கலந்துகிட்டா அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? அவங்க மட்டும் இல்ல, இந்த பூஜையில யார் கலந்துகிட்டாலும் பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க, மன வருத்தமும் மாறும். அது மட்டும் இல்லாம நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க. இதாமா இந்த பூஜையோட சிறப்பே. என்னால இவ்வளவுதாமா சொல்ல முடியும், மத்ததெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சாமி, இந்த வருஷம் எப்படியாவது நடத்த முயற்சி பண்றேன். இந்த பூஜையை நடத்தினீங்கன்னா பிரிஞ்சவங்க கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப நான் வரங்கம்மா. சாமி, தட்சணை ஜஸ்ட் 1500 நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சரி. வரமா? வாங்க. என்ன பாட்டிக்கு கப்பல் கவுந்துருச்சு, கன்னத்துல கை வச்சிருச்சு. பாட்டி மேடம், என்ன மூஞ்சில கிலோ கணக்குல கவலை அப்படியே தொங்கிட்டு இருக்கு? வாட் ஹேப்பன்? ஆமாப்பா, அது ஒரு 20 வருஷத்து கவலை. 20 வருஷத்து கவலையா? தாத்தாவை பத்தியா? அவரை பத்தி நான் என்னைக்கு கவலைப்பட்டிருக்கேன்? அதுவும் சரிதான். உங்களுக்கு 20 வருஷம் கவலை, எனக்கு ஒரு 20 நாள் கவலை. சும்மா தமாசுக்கு காமெடி. ஆமா, என்ன கவலை? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கிளவிக்கு உள்ள குசும்ப பத்தியா? இல்ல, பாட்டி மேடம் ரொம்ப சோகமா இருக்கீங்களே, என்ன ஏதுன்னு விஷயத்த சொன்னீங்கன்னா எங்க தரப்புல ஏதாவது உதவிகளை செய்யலாம், ஐடியா கொடுக்கலான்னு பார்த்தேன். சொல்லலைன்னா பரவாயில்ல, விடுங்க. டேய், உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. என்னது? என்னால பண்ண முடியாதா? முத விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அப்புறமா பண்ண முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். அட போட. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எல்லாம் என் மக மருமக கவலைதான். அவங்க ஒண்ணு சேரணும், அதுக்கு ஒரு பூஜை நடத்தணும். வலிக்கு வருது. பூஜையா? அதுவாடா, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொண்டாட்டி இந்த பூஜையை பண்ணா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நானும் இந்த பூஜையை 10 வருஷமா பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட பண்ண முடியல. எங்க இவங்க 2 பேரும் ஒத்தே வரமாட்டேங்கிறாங்களே, எங்க இருந்து பண்றது பூஜை? அப்போ இந்த பூஜையை பண்ணா புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? ஆமாண்டா, கண்டிப்பா. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? ஆமாப்பா, கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்கப்பா. அப்படின்னா அந்த பூஜையை நான் பண்ணிடுறேன். நீயா? இல்ல பாட்டி, என் மகனும் மருமகளும் தாண்டா பிரிஞ்சிருக்காங்க, அவங்க தான் இந்த பூஜையை பண்ணணும். ஐயோ பாட்டி, பூஜை நான் பண்றேன்னா நான் பூஜை பண்ண போறேன்னு சொல்லல. என்னோட முயற்சியில உங்க மகனும் மருமகளும் உட்கார்ந்து அவங்க பூஜை பண்ண போறாங்கன்னு சொன்னேன். யாரு? நீயா? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. பாட்டி, என்னோட பேரு கார்த்தி, ஆனா எனக்கு இன்னொரு பேரு இருக்கு, ஸ்ரீவி கார்த்தி. இப்ப நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இருக்கு, சம்பந்தம் இருக்கு.
இந்த கார்த்தி ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா அதை நடத்தி கட்டாம விடவே மாட்டோம்ல. பூஜை நல்லபடியா நடக்கும். உங்க மகனும் மருமகளும் கலந்துக்குவாங்க. என்ன ஓகேவா? ஐயரு பூஜையை முடிச்சிட்டு கன்வீனியன்ஸ் வாங்கிட்டு போவார். நீங்க பூஜைக்கு ரெடி ஆகுங்க. சாந்தகுமார் சார். என்ன இவன் இவ்வளவு வேகமா போறான்? இவன் என்ன பண்றான்னு பாக்கலாமே. டேய் சார், நேத்து கொடுத்த பாயிண்ட் எல்லாம் படிச்சுட்டு டிடிபி பண்ணியா? டிடிபி பண்ணேன் சார், ஆனா படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் சார். டேய் அறிவு கட்ட முண்டோம், என்னைக்குடா நீ உருப்படியா ஒரு வேலை செய்ய போற? பா போய் ரெடி பண்ணு. என்ன இது இங்க இருக்கு? இங்க இருக்கீங்களா சார்? என்னடா காரை தொடச்சிட்டியா? அதெல்லாம் தொடச்சிட்டேன் சார். அதேண்டா இவ்வளவு சோகமா சொல்ற? இல்ல சார், மனசே சரியில்லை சார். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படி என்னடா உனக்கு மனசுல கஷ்டம்? என் கஷ்டம் என்னோட போட்டோம் சார். விடுங்க சார், உங்களுக்கு எதுக்கு? டேய் சும்மா அல்ட்டிக்காதடா. என்ன விஷயம் சொல்றா? போங்க சார், அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கோவப்படுவீங்க. டேய் உன் விஷயத்தை கேட்டு நான் எதுக்குடா கோவப்படணும்? ஐயோ சார், அது என்னோட கஷ்டத்தை பத்தி இல்ல, உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? அப்படி என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லையா? இல்ல, நீங்க ஒரு வெட்டி முண்டா வேணும் தண்டமா. இந்த மாதிரி ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்க தெரியாத தத்தியா. டேய் நிறுத்துறா. சார் டென்ஷன் ஆகாதீங்க, நான் இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரு பேஜ் இருக்கு. இன்னுமா? உங்களுக்கு வாய் மட்டும்தான் இப்படி அப்படின்னு வருமா? மத்தபடி நீங்க இந்த அரன் மேல இருக்கிற பழைய இது பண்ண கேஸ் கட்டு ஃபைல் இல்ல, அது மாதிரி. யாரு அதெல்லாம் சொன்னது? எனக்கு கோவத்தை அடக்க முடியலடா. டேய் எவன்டா அது? சொல்லுடா. உங்க வைஃப் தான். அடி செருப்பால அவள. ஏய் அவ சொல்லுவாடா, அவ சொல்லுவா திமிரு பிடிச்சவ. அவ முடிய பிடிச்சு சுத்தி 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 அடி அடின்னு அடிச்சு அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. சார் 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 நில்லுங்க சார், அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். சொன்னா கேளுங்க சார். பெண் பாவம் பொல்லாதது, ஏதாவது இடக்கு முடக்க ஆயிருப்பது. ஏய் என்ன அடக்காதடா, என் கோவத்தை அடக்காதடா, என் கைய விடுறா. டேய் நில்லுடா. ஐயோ சார் கொஞ்சம் நில்லுங்க சார், பொறுமையா கேளுங்க சார். டேய் என்னடா கேக்கணும்? ஏய் அவ என்ன பொண்ணாடா? பிசாசுடா, என் ரத்தத்தை குடிக்க வந்த ரத்த காட்டேரி. ஓகே ஓகே, அவளை நான் பாத்துக்கிறேன்டா. சார் அதெல்லாம் பெரிய தப்பு சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். நான் என்னடா பண்ணேன்? நான் ஏதாவது பண்ணி அவ எதிர்த்து பேசி இருந்தா கூட தப்பு இல்லடா. நான் தான் எதுவும் பேசவும் பண்ணவும் இல்லையடா. அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்களே நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு, அங்கதான் இருக்கு விஷயமே. நீங்க உங்க அம்மா சொல்ற எந்த ஒரு விஷயத்துமே பண்ண மாட்டீங்களா? ஆமா, வீட்டுக்கு அடங்காத தருதல புள்ளையா நீங்க. அதனாலதான் உங்க அம்மாக்கு மாசம் மாசம் 40,000 ரூபாய் மெடிக்கல் செலவே வருதான். காதை கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி அம்மாவை கவனிக்காத பாவத்தினாலதான் உங்களுக்கு ஜட்ஜு பதவியே தள்ளி போகுதான். அவ சொன்னாடா? சொல்லுவாடா, அவ சொல்லுவா. என் பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவா. நான் எங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேனா? எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி சொல்லி இருப்பாடா. டேய் நான் தானடா எங்க அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். என்ன அவங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தா செலவு பண்ணிட்டு இருக்கா? நீங்க உங்க அம்மா பேச்ச கேட்காம போனதுனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். டேய் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது எங்க அப்பா வேலடா. இவளுக்கு என்னெல்லாம் தெரியும் அதை பத்தி எல்லாம்? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் சொல்லி இருப்பா. டேய் இப்பவே போய் கேக்குறேன் பாருடா. எங்க போறீங்க? அம்மாவை பாக்க. டேய் அவங்கள பார்த்து இப்ப இந்த நிமிஷத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு அவ மூஞ்சில கரிய பூசி ஜட்ஜு பதவி அடையறேன்டா. இப்ப சொன்னீங்களே இது வாஸ்தவமான பேச்சு. சூப்பர் சூப்பர். அதுக்கு அவங்க திட்டுன அதே வாயிலேயே உங்களை பாராட்டணும். இந்த ஊர் உலகெல்லாம் தாய் சொல்ல தட்டாத பிள்ளை, தாய்க்காக எப்படி சேவை செய்யறான் பாரு இந்த பிள்ளைன்னு சொல்லி உங்களை பார்த்து அசந்து போகணும் சார். அந்த அளவுக்கு கெத்தா பண்ணுங்க சார். பண்ணிடலாம். அம்மா 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 அம்மா, நான் தாய் சொல்ல தட்டாத பிள்ளை தானே, சொல்லுமா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ல. நான் என்னமா செய்யணும்? இந்த சோஃபாவை தூக்கி போட்டுட்டா, இந்த டேபிள் அப்படியே உடைச்சிட்டா, ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கொண்டு வந்து இங்க அணிவகுக்கட்டா? சொல்லுமா. என்ன பண்ணணும், என்ன செய்யணும் சொல்லுமா. நான் செய்யணும், நான் ப்ரூவ் பண்ணுமா. என்னடா ஆச்சு உனக்கு?
ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அம்மா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா? எனக்கு ஆர்டர் பண்ணுமா, நான் உடனே நீ சொல்றத பண்ணி ஆகணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா, நான் ப்ரூவ் பண்ணி ஆகணுமா? உங்க பையன்கிட்ட உள்ளத அப்படியே சொல்லுங்க. மா சொல்லுமா, நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் செய்யறமா. என் ரத்தம் எல்லாம் துடிக்குது பார், என் கைகளை பார், என்னுடைய வேகத்தை பார்த்து ஆணையிடுங்கள் தாயே. ஓவர் ஆக்ட் பண்ணாத, உன்னால அதெல்லாம் முடியாது. முடியுமா, சொல்லிதான் பாரு. உன்னால முடியாதுன்னு சொல்றேன். முடியுமா? ஐயோ நீ சொல்றத நான் பண்றேம்மா. எதை இது வரைக்கும் பண்ணாம இருந்திருக்கேன்? 2 நாளைக்கு முன்னால கூட மருந்து வாங்க 50,000 கொடுக்கலையா? டேய் முதல்ல அங்க உட்காரு. சரிம்மா சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப திடீர்னு வந்து கேட்டா நான் என்னடா சொல்லுவேன்? ஐயோ பாட்டி, பூஜை பூஜை அத பத்தி சொல்லுங்க. மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுமா, நான் ப்ரூவ் பண்ணணுமா? சரிடா, எனக்கு நம்ம வீட்ல ஒரு பூஜை பண்ணணும், அதை மட்டும் நீ நடத்தி கொடுக்கணும். அவ்வளவுதானே? ஒரு பூஜை என்னமா, 9 பூஜை பண்ணி தரமா? டேய் இப்ப சொல்லிட்டு பூஜை நடக்கும்போது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சரியா? நான் என்னமா பிரச்சனை பண்ண போறேன்? அப்படியா? அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் 2 பேரும் இந்த பூஜையில கலந்துக்கணும். நானும் என் பொண்டாட்டியுமா? என்ன அது விளங்கு? பாத்தியா, யோசிக்கிறே இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டேன்னு. பாத்தியா? பூஜை தானம்மா. சரிம்மா, நான் கலந்துக்கிறேம்மா. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. பூஜை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சரியா? இல்ல இல்ல இல்ல, நான் கம்முன்னு இருக்கேன். எப்படியும் தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நீ இன்னைக்கு நிரூபிக்கிறமா, இன்னைக்கு நிரூபிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், அதை மட்டும் நீ பண்ணி கொடுத்துரு போதும். உங்களுக்கு பூஜை பண்ணும் அவ்வளவுதானே? தாராளமா பண்ணுமா? டேய் கண்டிப்பா இந்த பூஜையை பண்ணணும், சரியா? நான் நடத்தி தரமா? இந்த பூஜையில நான் கலந்துகிட்டு உன் மூஞ்சில கரிய பூசுறேன்டி. அம்மா நீ பிரமாதமா ஏற்பாடு பண்ணுமா, நீ பிரமாதமா ஏற்பாடு பண்ணு, நான் பாத்துக்கிறேன். எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? சூப்பர் சார். அம்மாவை பாசத்துல மிஞ்சிட்டேனா? சூப்பர் சார், பாசத்துல நீங்க உங்க பெத்த தாயே மிஞ்சிட்டீங்க. ஆமாமா, நீ இப்ப அந்த ஜட்ஜி சமாச்சாரம் சொன்னிய, நீங்க பூஜையில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வக்கீலு. கலந்து முடிஞ்ச உடனே பாருங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டெல்லியில ரெடி ஆயிரும். சமத்துடா சமத்துடா. நான் ஜட்ஜி ஆயிட்டா நீ கூடவே இருக்கணும். கூடயா? ஆமா ஆமாடா, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. டவாலி டவாலி, நீ தான்டா டவாலி. ஓகே குட். டவாலியா? அடப்பாவி, ஊர்ல எம்பிட்டு செல்வாக்கா இருந்தேன், டவாலியாம்ல. அது சரி, பாட்டி என்ன கண்டிஷன்ல இருக்கும் பாப்போம். சூப்பர்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டியே. சம்மதிதான் நீ. பாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நமக்கு ஜுஜிபி மேட்ரு. எப்படி ஓகே சொன்னாரு பாத்தீங்களா? சரி, மகன் ஓகே பண்ணிட்டான், மருமக ஓகே பண்ணணுமே. ஆமால, இந்த முக்கியமான கட்டத்தை நான் யோசிக்கவே இல்லையே. அதாவது உங்க மருமகளை சம்மதிக்க வைக்கணும், அதானே? அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவை ரெடி பண்ணிடுவோம். டேய் கண்டிப்பா பண்ணிடுவியாடா? பாட்டி பேசிட்டு இருக்கும்போதே ப்ராசஸிங்லாம் போயிட்டே இருக்கா, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடலாம். டோன்ட் வரி. பாட்டி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? வெயிட் அண்ட் வாட்ச். நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். 2 minutes கழிச்சு நீங்க சாந்தகுமாரியோட ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சோஃபால வந்து உட்கார்ந்துருங்க. அவங்கள நான் வெளியில வர வைக்கிறேன். சரி ராஜா. டைம் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 நிமிஷத்துல வர சொல்லிட்டானே, இந்த காலை வச்சுக்கிட்டு நான் இப்பவே எந்திரிச்சாதான் போக முடியும். ஆண்டவா, அப்பா அப்பா. ஜோதி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஜோதி என்ன
ஏன் ஜோதி எப்ப பாரு கோவமா என்ன அப்படிங்கிற? கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடாதா? போதுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புற. நீ இந்த உதவியை பண்ண சரி, அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் பார்த்தேன். நீ எதுவும் பண்ற மாதிரி தெரியல. சரி, நம்ம சென்னையில தான் போல இருக்கு. ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? ஐயோ, இந்த சான்ஸ் விட்டுட்டேனே.